அவனுடைய சுவிசேஷத்தை கொண்டு சென்று அறிவித்து அந்த இருண்ட நாட்டை வெளிச்சமாய் மாற்றின மனுஷர். இவர் ஸ்காட்லாந்தில் பிறந்து இங்கிலாந்துக்கு வந்து ஆப்பிரிக்காவுக்கு கர்த்தருடைய பணிக்காய் சொல்லுகிறார் பாருங்க. பல வருஷம் பிரசங்கித்து பல வருஷம் தேவனுக்காக போராடியும் ஒரு ஆத்துமாக மாட்டவில்லை. இறுதியாக ஒரே ஒரு ஆத்துமா ரட்சிப்புக்குண்டான வழியில வந்துச்சு. அதுவே அந்த பட்டணத்தில் உள்ள ஒரு சிங்கம் கடித்து அவனை கொண்டு போட்டது. மனத்தளவோடு இருந்த போதிலும் விசுவாசத்தை கைவிடவில்லை. அநேக நாள் போராடினாருங்க. விசுவாசம் எனக்கு இடையே அநேக நாள் இருந்தார். பல வருடம் கழித்து ஆப்பிரிக்கா தேசம் தேவனுக்குள்ளாக மாறினார். இறுதியில் அவர் இருந்த வயது சென்று அவர் மரித்தும் போனார். இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு கல்லறை தான் இருக்கும், அவருக்கு 2 கல்லறை டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு. எப்படி என்றால் இந்த ஜனங்கள் டேவிட் லிவிங்ஸ்டனை நாங்கள் தரமாட்டோம் என்று இங்கிலாந்து தேசத்தில் உள்ள அந்த மனிதர்களோடு சொன்னாங்க. இவருடைய இருதயம் எனக்கு இயேசு குடியிருக்கிற அந்த இருதயம் வேணும். விசுவாசம் என்னும் கேடயம் இந்த இருதயத்திற்குள்ளாக இருந்து இந்த இருதயம் வேணும் என்று அதை ஆப்பிரிக்கா தேசத்திலையும் சரீரத்தை இங்கிலாந்துல கொண்டு போய் மடக்கம் பண்ணார்கள். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, அப்ப விசுவாசம் என்னும் கேடயம் உங்களுக்குள்ளாக இருந்தா எந்த விதமான கஷ்டத்தையும் கண்ணீரையும் சத்துருவானவன் உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற அந்த அக்கினி அஸ்திரங்களை எதிர்த்து நிற்கத்தக்க உங்களிடத்துல கேடயம் இருக்கும் என்றால் நிச்சயமாகவே அவனோடு கூட நீங்க எதிர்த்து போராடலாம். விளக்கம், நல்ல போராட்டத்தை போராடு என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னார். அவர் சொல்வதற்கு உண்டான ஒரு காரணம் உண்டு. ஏன்னா 2 தீமோத்தியில அவரே சொல்லுகிறார், தீமோத்தி, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் ஜீவக்கிடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இதனால நீயும் போராடு, நீயும் போராடி, நீயும் நல்ல போராட்டத்தை போராடு. அப்போ இதை பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார் என்றால் அவர் போராடினதுனால தான் அவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கீழே உண்டான ஒரு சரித்திரம் இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 8வது வசனத்தில் இதனுடைய விளக்கம் அநேகமாய் இருக்கிறது பாருங்க. சத்ருவோடு கூட பவுல் அப்போஸ்தலர் போராடினது என்பதை நாம் பார்க்க முடியும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனமும் 9வது வசனமும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், அவனுக்கு எதிர்த்து உங்கள் எதிராளியான பிசாசு, உங்கள் எதிராளியானவன் யாரே விழுங்கலாம், எப்போ இவன் மாட்டுவான், எப்போ வாய்ப்பு கிடைக்கும் என்று சுத்தி கொண்டே இருக்கிறான். ஏன்னா தேவச்சனங்களை விசுவாசத்துல மாத்திரம் கலந்து போறான். ஆனா காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்று சொல்லும் போது ஆபிரகாம் நடந்து வந்தாரே, அவருடைய நிலைமையை நீங்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்க. நீங்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்க. அந்த நிலைமையில ஆண்டவர் நம்மளை கூப்பிடுகிறார் என்றார். ஆனா எதையும் பார்க்காதபடி விசுவாசத்திலேயே நடந்து வருகிறோம். எங்க போகிறோம், என்ன செய்கிறோம், என்ன பண்றோன்னே தெரியாம நடந்து கொண்டே வருகிறோம். விசுவாசம் எத்தனையோ கோடி மக்களுக்கு தகப்பனாக மாறிவிட்டது. சாத்தானும் சத்துருவும் வெட்கப்பட்டு போனோம். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் என்னும் கேடயம் நம்மளிடத்துல இருக்கும் என்றால் சத்துருவை எதிர்த்து போராட முடியும். 2வது, பட்டயம் நம்ம கையில இருந்தால் மாத்திரம்தான் நாமளும் போராட முடியும். சில பேர் இடத்துல விசுவாசம் இருக்கும், கேடயம் இருக்கும். போராட போகிறவன் இடத்தில் கேடயம் மட்டும் இருக்கிறது, ஆனால் பட்டயம் இல்லை என்றால் அவனுடைய நிலைமை என்ன என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் போராட ஒரு மனிதன் இடத்துல போறீங்க, உங்களிடத்துல கேடயம் மாத்திரம் தான் இருக்கு, பட்டயம் இல்லை, அவனை எப்படி எதிர்த்து நிற்பீங்க? உங்க இருதயத்திலே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எப்படிங்க எதிர்த்து நிற்க முடியும்? கேடயம் மாத்திரம் தான் இருக்கு. அதை அடி 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 தடுத்து தடுத்து கடைசி வரைக்கும் நின்று ஓஞ்சி 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 இனி கேடயத்தை கீழே போட்டுட்டு என்னை கொண்டு. இதுதான் சகல மனிதர்களிடத்தில் நடக்கும். பட்டயம் கிடையாது. பட்டயம் சில பேருக்கு தெரியவும் செய்யாது, சொல்லி தருகிறவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனதில்லை. பட்டயமே இல்லை. நான் விசுவாசத்துல நிக்கிறேன், நான் விசுவாசத்துல நிக்கிறேன் என்று எதிராளி அடிக்க 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 கொஞ்சம் தாங்குவாங்க. இறுதியில இந்த கேடயமும் உடஞ்சி போகும். தாக்குறதுக்கு பட்டயம் கிடையாது. அப்பதான் ஒரு அடியாவது அடிச்சா அரை அடியாவது அவனுக்கு மேல படும். பட்டயம் இல்லை, வசனம் கையில கிடையாது. அவன்
இறுதியில விசுவாசம். அவனுக்கு தெரியும் கேடைய மாத்திரம் தான் இருக்கு, அடிச்சுக்கிட்டே இருக்கும், எப்படினாலும் விட்டுருவோம், காக்க பட்டயம் கிடையாது. ஏன்னா அநேக இடத்திற்கு சபைக்கும் இவர்களுக்கும் எந்த ஒரு இடத்திற்கும் இவர்கள் அநேக இடம் செல்லுவது கிடையாது. விசுவாசம் மாத்திரம் தான் இருக்கு, அடிச்சுக்கிட்டே இருக்கும், கேடயத்தை விட்டுருவோம், தாக்கிடலாம். அல்லேலூயா. இது நான் இயற்கையாக நடக்கிற ஒரு சம்பவத்தை சொன்னேன், நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தை கொண்டு வசனம் எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு தெரியும். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமாயும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கு. சத்துருவுக்கு நல்லா தெரியும், வசனம் இவனுக்குள்ளா இருந்தா இவன் நடக்கிற இடமெல்லாம் தேவனுக்கு இவனுக்கு வெளிச்சம், தேவன் இவனுக்கு விளக்காய் இருப்பார் என்று. அதனால வசனத்துக்குள்ளாக நின்று அவனை எதிர்த்து போராட ஒரு நாள் உங்களை விடவே. அப்ப வசனம் என்கிற பட்டயத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். அவன் 10 அடி அடித்தாலும் 1 அடியாக அவனை கொடுக்கலாம். அந்த அடி வலுவாக இருந்தால் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நித்திய ஜீவன் நமக்கு தான். மூன்றாவது சத்தியம் என்னும் ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பாருங்க. கென்யா தேசத்துல மாவண்டி என்ற ஒரு பட்டணம் இருக்கிறது. அந்த பட்டணத்தில் ஒரு தேவாலயம், த குட் நியூஸ் இன்டர்நேஷனல் சர்ச், த குட் நியூஸ் தேவ நற்செய்தியை அறிவிக்கிற தேவாலயம் இருக்கிற நடந்த சம்பவம். இதை நீங்க காணொளியில பார்த்திருக்கலாம்.